நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் ஒரு சில வாரங்களாக கிட்டத்தட்ட இன்றைக்கி 4வது வாரமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான கிரியை என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும். ஏன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவன் ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக மாற்றப்படணும்? அது தெரிஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக நம்ம மாறணும், நம்ம மாற்றப்படணும் என்கின்ற ஒரு தாகமும் ஒரு விருப்பமும் உண்டாகும். அப்படி தானுங்களே? அப்போது ஏன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படுவது என்பது பரலோகத்தினுடைய சாயலுக்கு நேராக மாற்றப்படுவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறி இருக்கிறீங்க. உங்களுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கையில் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஆனால் நீங்கள் பரலோகத்தினுடைய சாயலுக்கு நேராக இன்னும் மாற்றப்படலை. ஏன் பரலோகத்தினுடைய சாயலுக்கு நேராக இன்னும் நம்ம மாற்றப்படலைன்னு சொன்னால், அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் பூரணம் அடையாமல் இருக்கிறோம், இன்னும் நம்ம முழுமை அடையாமல் இருக்கிறோம். பரலோகம் எப்போதும் குறைவானதை ஒரு நாளும் அங்கீகரிக்காது. பரலோகம் பரிபூரணத்தை தான் அங்கீகரிக்கும். பரலோகத்தில் பரிபூர்ணம் இருக்குது, பரலோகத்தில் இருக்கிறவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். அப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய நாமும் பரிபூரணமாக இருக்கணும். அப்போ அந்த பரிபூரணமாக இருப்பதற்கு ரட்சிக்கப்பட்ட உடனே எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிறது என்னன்னு சொன்னால், நம்மளை விட்டு பாவ சாயல் நீக்கப்பட்டு இப்போ நான் மனுஷனாக இப்போ தான் மாறி இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் நான் முதல்ல மனுஷனாக மாறி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி முந்தின சாயல், அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ முந்தின சாயல் ஆகிய பாவ சாயல், அதாவது ஆதாமின் சாயலுக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் பிரித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி இப்போ தான் உங்களையும் என்னையும் அவர் மனுஷனாக வச்சிருக்கிறார். இப்போ மனுஷனாக ஆன பிறகு உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகணும். அந்த பரிபூரணத்துக்கு நேராக நம்ம போகணும், பரிபூரணம் அடையணும். ஏன் பரிபூர்ணம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னால், தேவன் உருவாக்கின எல்லாமே பூரணமானது. தேவன் எதையும் உருவாக்கிட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றலை. அவர் உருவாக்கினது எல்லாமே நல்லது என்று கண்டார். நல்லதுன்னு சொன்னால் அது அவருக்கு பரிபூரணமாக இருந்தது. ஆனால் உண்டாக்கப்பட்டதில் பாவம் வந்தபோது பரிபூரணம் அங்கே போய் பாதகம் நிறைந்த ஒரு உலகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மாறி போட்டது. அப்போ பாவம் சகல பரிபூர்ணத்தையும் பூமியிலிருந்து முற்றிலுமாய் அழித்து போட்டபடினால, பாவ சாயலில் இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலுமே அவனால் பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு அந்த சாயலுக்கு நேராக அந்த மனுஷன் நடத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ பாவ சாயலில் இருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த பரிபூரணத்தினுடைய மேன்மை அவனுக்கு தெரியாது. அதனால தான் அந்த மேன்மையை அந்த மனுஷன் அறிஞ்சு கொள்ளணும், அந்த மேன்மையை புரிந்து கொள்ளணும், அதன் மேலே அவனுக்கு ஒரு தாகம் உண்டாகணும் என்று சொல்லி அவனை ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் தெய்வ சபையில் கொண்டு வழி நடத்தி கொண்டு வருகிறான். எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், எதை அழிக்கணும் என்பதையெல்லாம் நம்ம கடந்த பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த சாயல் நம்ம விட்டு நீங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள புதிய சாயல் உருவாகுகிறது. நம்ம அதை பார்த்தோம். கழுகு தன்னுடைய முதிர் வயதில் அதனுடைய முடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு இருக்கும். அது ஒரு புதிய சாயலுக்காக காத்து கொண்டு இருக்கும். அந்த சாயலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுங்களாம், அமைதியாக காத்து கொண்டு இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ சென்ற வாரத்தில் கூட அப்போஸ்தலர் பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலுக்குள்ளே இருந்த பாவ சாயலை குறித்து பார்த்தோம். அந்த பாவ சாயலிருந்து எப்படி தேவன் அவனை விடுதலை செய்து அவனை புதிய சாயலுக்கு நேராக மாற்றினார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். அப்போது நமக்கு இன்றைக்கி ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னால், பாவ சாயலில் இருக்கிற மனுஷனை ரட்சித்து தேவன் அப்படி விட்டு போவதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி தன்னுடைய ஜீவனை கொடுக்கல. மாறா அந்த பாவ சாயலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் உருவாக வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கும்படிக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம், ஒரு ஸ்டார்டிங். ஒரு ஊருக்கு போகிறோம், டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். இப்போ தான் நீங்கள் வீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நேற்று வரைக்கும் அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கலை, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ ஆரம்பித்த உடனே நீங்கள் போயிடுவீங்களா? அப்போ அதுக்கான த்ரெஷே இருக்குது, அதற்கான ஒரு பாதை இருக்குது, ஒரு வழி இருக்குது, ஒரு பிரயாணம் இருக்குது. இப்போ நாம் எல்லாரும் அந்த பிரயாணத்தில் இருக்கிறோம். சிலர் 5 வருஷம், சிலர் 10 வருஷம், சிலர் 1 வருஷம்,
சில 20 வருஷம் அந்த பிரயாணத்தில் இருக்கிறோம். ஆனால் அது கணக்கு கிடையாது. மாறா நீங்கள் டெஸ்டினேஷனுக்கு கிட்ட எவ்வளோ நெருங்கி இருக்கிறீங்க. நிறைய பேர் வழியை விட்டுட்டு சுற்றின்னு இருப்போம், அப்படி தானுங்களே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சாயலை நீங்கள் எந்த அளவுக்கு அடைஞ்சு இருக்கிறீங்க என்பதை வைத்து தான் தேவன் உங்களையும் என்னையும் பூமியிலிருந்து பரலோகம் கொண்டு போகும்போது அவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இது வந்து ஒரு ஆரம்பம், ரட்சிக்கப்படுவது ஒரு ஆரம்பம். ஆனால் உன்னை நான் ஆளுகை செய்யும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்கு நீ ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னால் நான் உனக்குள்ளே வந்து தங்கி உன்னை நான் உருவாக்குவேன். உன்னை நான் உருவாக்கி எனக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டு அவர் என்ன தான் செய்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். அதில் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்காக மாற்றக்கூடிய காரியத்தில் முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பழைய மனோபாவங்களை நம்மளை விட்டு அவர் நீக்குகிறார். ஏன்னா பழைய மனோபாவத்தோட புதிய மனோபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய மனோபாவம் என்னதுங்க? சுபாவம், கேரக்டர். உங்களுடைய கேரக்டர். இப்போ ஒரு மனுஷன், இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்த மாத்திரத்தில் அவங்களுடைய கேரக்டர் நமக்கு தெரியும், அப்படி தானுங்களே. ஆனால் அவங்களுடைய எமோஷியம் உங்களுக்கு புரியாது, அவங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுக்கு புரியாது. அது நீங்கள் பழக தான் தெரியும். ஆனால் கேரக்டர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், இவங்க இப்படிப்பட்ட ஆள் சொல்லிடலாம். அப்போது இயேசு கிறிஸ்து அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அந்த பழைய மனோபாவத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டுட்டு நமக்குள்ள புதிய சிந்தனையை, ஒரு புதிய மனோபாவத்தை அவர் நமக்குள்ள உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்த இருதயத்தோடு நம்ம பரிசுத்த தேவனை ஆராதிக்க, துதிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போது நம்மளை சுத்திகரிப்பது என்பது அடிப்படையிலான ஒரு மாற்றம். சுத்திகரிப்பது என்பது நீங்கள் இன்னும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நீங்கள் போயிடல. நான் சொல்கிறது நல்லா கவனிச்சு தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படுவது சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்பு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நடக்கிறதோட முடியறது கிடையாது. அது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் மரித்து போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சுத்திகரிக்கப்படுவது அல்லது ரட்சிக்கப்படுவது. நம்ம முந்தின ஆதாம சாயலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. அது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினுடைய வெளியரங்கமான ஒரு அடையாளம். ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கிட்டா பரலோகம் போக முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் மனுஷனாக மாறி இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் மறுரூபம் அடையலை, இன்னும் நீங்கள் தேவ சாயலாம் ஆகலை. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பழைய சிந்தனை இருக்குது, பழைய எண்ணம் இருக்குது, பழைய நோக்கம் இருக்குது, பழைய பேச்சு இருக்குது, பழைய நடத்தை இருக்குது, பழைய சுபாவம் இருக்குது, பழைய காரியம் இருக்குது, பழைய உணர்வுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கின அன்றைக்கி உங்களை விட்டு போயிடுமா? போகாது. ஆனால் அதை நாளுக்கு நாள் உங்களையும் எண்ணெயை விட்டு சொன்ன பாருங்க, தோலை உரிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் அதை உரித்து உங்களையும் என்னையும் அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வணைந்து கொள்ள அவர் விரும்புகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னால் ஈஸியாக புரியும். ஒரு சிற்பி இருக்கிறார், ஒரு கல் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லை நீங்களும் நானும் பார்த்தா எப்படி பார்ப்போம்? கல்லாக பார்ப்போம். அது பிரயோஜனப்படும் அல்லது பிரயோஜனப்படாமல் இருக்கும். ஆனால் அதே கல்லை அந்த சிற்பி பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு கல் தெரியாது, அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற சிற்பம் தெரியும். அவன் பார்க்கும் போதே இந்த கல்லை வந்து இப்படி நம்ம செஞ்சிடலாம் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் பார்ப்பான். ஆனால் நீங்களும் நானும் அந்த கல்லை பார்த்தவொடனே கொஞ்சம் உட்காரலாமான்னு தோணும், அப்படி தானுங்களே. ஒரு கல்லை பார்த்தவொடனே சரி கொஞ்சம் உட்காரலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா இந்தியாவாக இருந்தால் எடுத்துகிட்டு போய் துணி துவைக்கலாமான்னு யோசிப்போம். ஆனால் அந்த சிற்பி என்ன யோசிப்பான்? அந்த கல்லை பார்த்த மாத்திரத்தில் இந்த கல்லுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு உருவம் இருக்கிறது என்பதை அவன் பார்க்குறான் இல்லைங்களா? அப்படி தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களாம் நான் எல்லாம் ஒரு கல் மாதிரி கடந்தோம். உலகம் என்ன பண்ணுது? அந்த கல்லை தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தினது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை பார்த்த மாத்திரத்தில் இந்த கல்லுக்குள்ளார என் புள்ள இருக்கிறான், இந்த கல்லுக்குள்ளார என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய மகள் இருக்கிறா, இந்த கல்லுக்குள்ளார பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். நீங்கள் உணர்த்தப்பட்டிருந்த நேரம் கரையில் தட்டி இருப்பீங்க. பாருங்க, நம்மளாம் கல்லா இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு அது புரியுது, எனக்கு அது புரியுதுல்ல. நான் கல்லா இருந்த என்ன தேவன் பார்த்து இந்த மனுஷன் என் பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லி உருவாக்கி பிள்ளையாக்கி கொண்டு வந்து வச்சு அந்த பிள்ளைகளுடைய ஸ்தானத்திலிருந்து இப்போ அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் நான் யாருங்க? நீங்கள் யாருங்க? நம்ம கல், மனுஷனால மிதிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன், ஒரு நிலை தான் நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை தேவன் கொண்டு வந்து அலங்காரமாக மாற்றி வச்சிருக்கிறாருன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ நீங்கள் ஆமே அதை தான் தேவன் அப்படி செய்கிறார். ஆமேன். அப்போ நாம் இருக்கிறது போலவே
நம்ம இருக்க விட்டுடாம தேவன் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அந்த ரூபத்தில் முதல்ல உங்களை பார்க்கிறார். பார்த்து அந்த ரூபமாகவே உங்களை அவர் மாற்றுகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ நான் சொன்ன அந்த கல் கிடச்சுன்னா நீங்களும் அந்த கல்லை பார்த்துட்டு உக்காந்துட்டு ஏஞ்சி போயிடுவோம். ஆனால் அந்த சிற்பி அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கல்லுக்குள்ளார ஒரு உருவம் இருக்கிறத தெரிஞ்சுக்கின்னு அப்படி கல்லை விட்டு வந்துடுவானா? இல்லை, அந்த கல்லுக்காக எதை வேணா விற்கிற, அவன் எதை வேணா கொடுக்க ஆயத்தமாக இருப்பான். எவ்வளோ பணத்தை வேணாலும் கொடுக்க ஆயத்தமாக இருப்பான். தன்னுடைய சொத்தை கூட அந்த கல்லை வாங்குவதற்காக அவன் விற்று கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான். காரணம், அவன் அதை கல்லாக பார்க்கல, அந்த கல்லுக்குள்ளார தனக்கு தேவையான ஒரு விலையேற பெற்ற ஒரு உருவமாக அதை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான் உங்களையும் என்னையும் கல்லாக இருந்தபோது அந்த கல் எவ்வளோ விலை வேணும் கொடுத்தாலும் அந்த கல் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணார். அப்போ ஒருத்தன் கேட்டான், இந்த கல்லுக்கு விலை உங்களோட ஜீவன், பரவாயில்ல என் ஜீவன் எடுத்துக்கியா, நீ எடுத்துக்கின்னு அந்த கல்லை எனக்கு கொடு. காரணம், அந்த கல்லுக்குள்ள என்னுடைய சாயல் இருக்கிறது, அந்த கல்லுக்குள்ள என்னுடைய மகன் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த கல்லை அவர் வாங்கினார். நல்ல காரியம். அப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு பெரிய கல் கிடைச்ச மாத்திரத்தில் அந்த சிற்பியினுடைய சிந்தனை இப்படித்தான் சிந்திக்கும். ஆனால் மனுஷனுடைய சிந்தனை வேற மாதிரி சிந்திக்கும். அப்போ நீங்களும் நானும் கல்லாக இருந்த காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை எட்டி உதைத்தவங்க, உங்களை ஏளனம் பண்ணினவங்க, உங்களை நம்பாமல் இருந்தவங்க, சிலருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் எடுத்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் வர வேணான்னு சொன்னவங்க, இன்றைக்கி நீங்கள் பளிங்கு கல்லை போல் ஜொலிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் பளபளக்க ஆரம்பித்த போது, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்த போது உங்களை உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆமேன். உங்களை வந்து புகழ ஆரம்பிப்பாங்க. அதற்கு காரணம் நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள வெளிப்படக்கூடிய ஒரு சாயல். அந்த முந்தின சாயல் அழிக்கப்பட்டால் ஒழிய, அந்த முந்தின சாயல் உங்களை விட்டு நீக்கப்பட்டால் ஒழிய புதிய சாயலுக்குள்ள நீங்களும் நானும் வரவே முடியாது. மனுஷன் பாப்பா, இது ஒரு பயனற்ற கல்லுப்பா, இந்த கல்லை கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு அந்த கல்லை விட்டுட்டு வந்துடுறான். ஆனால் அந்த சிற்பி அந்த கல்லுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து அதை எடுத்துக்கொண்டு வருகிறவனாக அவன் இருக்கிறான். சிற்பியினுடைய பார்வை உங்களுடைய வெளி தோற்றம் அல்ல, உங்களுக்குள்ள புகைந்து இருக்கிற, உங்களுக்குள்ள புதைந்து இருக்கிற உங்களுடைய அகத்தோற்றம், உங்களுடைய இன்னர் கேரக்டர், இன்னர் இமேஜ். அதான் சிற்பிக்கு தெரியுது. மனுஷனுக்கு நம்மளுடைய இன்னர் இமேஜ் தெரியாது, நம்மளுடைய அவுட்டர் இமேஜ் தெரியுது. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் எதை பார்ப்பாரா எதை பார்க்க மாட்டாரா? தேவன் இதை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. தேவன் முகத்தை பார்க்க மாட்டார், அவர் இருதயத்தையும் இருதயத்தின் ஆழங்களையும் அறிஞ்சிருக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு சிற்பியை எப்படி அந்த கல்லுக்குள்ள பார்க்குறானோ அதே போல் நமக்கு ஒரு பிரதான சிற்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் காசு கொடுத்து வாங்குவதை போல தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் வாங்கியிருக்கிறார். இப்போ நீங்கள் அந்த கல்லை பார்க்கும்போது அந்த கல்லுக்கு மேலே இருக்கிற குறை தான் உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் எந்த ஒரு மனுஷனும் உங்களையும் என்னையும் பார்த்தா நம்முடைய குறை தான் அவனுக்கு தெரியும், நம்மளுடைய குறைவான காரியங்கள் தெரியும், நம்முடைய பலவீனம் அவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது உங்களுடைய பலவீனத்தை, என்னுடைய பலவீனத்தை, உங்களுடைய குறைவை அல்லது நீங்கள் செஞ்ச பாவத்தை அவர் அதை பார்ப்பது கிடையாது. மாறா உங்களுக்குள்ளார தன்னுடைய சாயல் இருக்கிறதை அவர் அறிந்தவராக, தெரிந்தவராக, புரிந்தவராக உங்களை அங்கிருந்து மீட்டெடுக்கும்படிக்காக அவர் உங்களுக்காக வந்து உங்களோடு கூட தங்குகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே இருக்கிறத கிறிஸ்துவே அறிந்து கொண்டு அந்த சாயலில் உங்களை டெவலப் பண்ணுவதற்காக தன்னுடைய ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். இப்போது அந்த ஆவியானவர் நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணுகிறார்? நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில காரியங்களை அவர் எடுக்கத்தான் வேண்டி இருக்கிறது. அந்த சிரிப்பை பாருங்களேன், முதல்ல ஒரு கல்லை பார்க்குறாரு. இப்போ அந்த கல்லில் அவர் விரும்புகிற அந்த இமேஜ் அல்லது விரும்புகிற உருவத்தை அவர் தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வந்து இப்போ அந்த கல்லை அவர் எடுத்துக்கொண்டு போய் இப்போ உளியை வச்சு சுத்தியால் என்ன பண்ணுவாருங்க? தட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ளார இருக்க இயேசுவின் சாயலை பார்த்துவிட்டு அந்த சாயலில் உங்களை என்ன கொண்டு வருவதற்கு ஒரு சில காரியங்களை அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உடைப்பார், ஒரு சில காரியங்களை உளியை வச்சு தட்டுவார், ஒரு சில காரியங்களை எதையோ வச்சு அடைச்சின்னு இருப்பார். இப்போ அந்த உருவம் செஞ்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அந்த உருவத்தில் ஒரு கை உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வேலை ஈஸியாக முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. மறுபடியும் அந்த கரத்தை உருவாக்க அந்த மனுஷன் போராடுவான். ஏன்னா அவன் அதுக்காக பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியாக மூக்கு உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
காட்சிக்கு போடுவானா? போட மாட்டான். அப்போ எதையோ செஞ்சு அந்த உருவத்தை அவன் உருவாக்க பிரயாசப்பட்டு அதை அவன் செதுக்க ஆரம்பிக்கிறான். பல தடவை அதை அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். பல தடவை அடிக்கிறதுனா கோபத்தில் அடிக்கிறது இல்லை, அது அந்த ஷேப்புக்கு வரதுக்காக பல காரியங்களை அவன் செய்து அந்த சிலையை அவன் விரும்புகிற ரூபத்துக்கு வருகிற வரைக்கும் அந்த சிலையோடு கூட அவன் போராடுகிறவனாக அவன் இருக்கிறான். இப்போ பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் தங்கிட்டு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவருடைய நிலைமையை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மகா கொடூர வேதனைகளை இயேசு என்ன பண்ணாராம்? கல்வாரி சிலுவையில் நமக்காக அதை விட மகா கொடுமையான வேதனைகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து சந்திச்சுன்னுக்கிறாருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் உங்களை பற்றி நூக்கன் கார்னர் இங்கிலீஷில். நூக்கன் கார்னர்னா அந்த மூளை முட்டுன்னு சொல்கிறாங்க தமிழில். மூளை முட்டுங்களா, மூளை முடுக்கு. ஆமாம், எல்லாம் அவருக்கு தெரியும். இவன் எப்போ எப்படி இருப்பான், அதை எல்லா டெக்னிக்கும் அவருக்கு தெரியும். அப்போ அவர் பார்த்துட்டு இந்த மனுஷனுக்குள்ளேயா நான் தங்கி இருக்கிறேன், ஐயோ இந்த மனுஷனை வளைக்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடுது இல்லை. அப்படிப்பட்ட மகா கொடூர வேதனைகளை நமக்காக அவர் சகித்து கொண்டு உள்ளே இருந்தாலும் அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மனுஷி இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக மறுரூபம் ஆக்கப்பட்டு தான் ஆகணும். காரணம், பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை அந்த மனுஷன் எழுந்து போய்விடவே கூடாது. அதுக்கு தாங்க அவருக்கு அவ்வளோ மகா கொடுமையான வேதனையை சகித்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தார், பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இல்லை. பாவ மன்னிப்பு என்பது தேவனுடைய சாயலுக்கு நேராக நீங்கள் மாறுவதற்கான ஒரு தொடக்கம். ஆனால் மறுநாளே பாவம் செஞ்சிடறோம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் பேக் டு பெவிலியன், பேக் ஸ்லைடிங் அடிச்சிடறோம், மறுபடியும் பின்மாற்றத்துக்கு போயிடுறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களை என்னையும் கொண்டாந்து நிற்க வச்சுட்டு மறுபடியும் உங்களை மறுரூபமாக்குவதற்கு அவர் உங்களையும் என்ன வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுறார். அப்போ போன வாரம் பார்த்தா வெட்டும் போது என்ன ஆகுமே? வலிக்கும். வெட்டும் போது கஷ்டமாக இருக்கும், வெட்டும் போது கவலையாக இருக்கும். அதனால் ஆவியானவர் ஐயோ பாவம் பரதாவும் இவனை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எக்கால சத்தம் வரும்போது அவர் போயிடுவார். ஏன்னா அவர் இருக்க முடியாது. எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்க முடியாது. அவர் யார் ஆயத்தமாகறன்னு சொல்லி பேக் பண்ணின்னு போயிடுவார். நாம் குத்துத்து குறையுதுன்னு சொல்கிறவங்க நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். அதனால் ஆவியானவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கதவை தட்டின்னு இருக்கிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ திறந்தன்னு சொன்னால் நான் உள்ளே பிரவேசித்து உன் கூட உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட போகிறேன்யா, உங்களோட நான் சாப்பிட போகிறேன். அப்போ உன் இருதயத்தை எனக்கு தான். மகனே மகளே, உன்னோட இருதயத்தை எனக்கு தான். ஏன்? அந்த இருதயம் தாங்க கேடானதும் கிறுக்கானதும் பொல்லாப்பு நேர்ந்ததும் வஞ்சம் உள்ளதும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு நான் இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய இருதயம் உங்ககிட்ட பேசுனா, உங்களுடைய ஆத்மா உங்ககிட்ட ஒரு நாளைக்கு வாயை வச்சு நீ பேச ஆரம்பித்தா உங்களை பற்றி என்னை பற்றி என்ன சொல்லும்? இல்லை, எல்லாம் சொல்லும். அப்போ ஒரு நல்ல மனுஷனுக்குள்ளே நான் தங்கியிருக்கிறேன்டா சாமி அப்படின்னு சொல்லுமா? ஐயோ இந்த உலகத்தில் போனாலும் போயிட்டு உங்ககிட்ட தங்கின மாதிரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மா சொல்லுமா? என் ஆத்மா சொல்லுமா? அப்போ உங்களுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மாவுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா தூக்கி இப்படி கையில் வச்சுட்டு அந்த ஆத்மா பேசுதா, தெரியாதனமான உங்ககிட்ட வந்துட்டேன்டா, யோயோயோ உங்கள்கிட்ட நான் இப்பொல்லாத கஷ்டப்பட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுதா? அல்லது எனக்கு ஒரு மறைவிடமாக நீ இருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பிரியமானதெல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மா சொல்லுமா? என் ஆத்மா சொல்லுமா? அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் அதுதான் நான் மறுரூப சாயலுக்கு நேராக போகக்கூடிய அந்த ப்ராசஸில் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை நான் அறிஞ்சு கொள்வேன். அப்போ ஆவியானவரும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிற்பியை போல உங்களையும் என்னையும் செதுக்க ஆரம்பிக்கிறார். செதுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிற்பி ஒரே நாளில் அந்த சிற்பத்தை கொண்டு வந்து விட முடியாது. சில சிற்பங்கள் வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம். அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு அந்த சிற்பமாக மாறுற வரைக்கும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயலுக்கு நேராக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் உழைத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டா இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு உருவத்தை உங்களுக்குள்ள அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ கேட்பாரற்று ஒரு கல்லாக கிடக்கிற விலையே இல்லாத ஒரு கல்லை அதற்குள்ள வெளியேற பெற்ற ஒரு இமேஜ் இருப்பதாக நினைத்து ஒரு சிற்பி அதை வாங்கி கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சு அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து ஒரு நாளைக்கு அந்த சிலையை கொண்டு போய் அவன் வெளியே வைக்கும் பொழுது முன்னாடி யாரெல்லாம் இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இப்போ எனக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது, நான் இதை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அதற்கான பணத்தை கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க.
அப்போ அந்த கல்லாக இருக்கக்கூடிய இந்த சிலைக்கும் சிலையாக மாறுவதற்கும் இடையில் நடந்த ப்ராசஸ் தான் இந்த சிலையினுடைய வேல்யூ, இந்த சிலையினுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இங்கே பரலோகத்துக்கு போக போகிறோம். இப்போது இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே வர்றதுக்கு உங்களை எப்படி நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க, சகிச்சு கொள்கிறீங்க, தாங்குறீங்க, இழக்க வேண்டியதை இழக்கிறீங்க, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு சொல்லி பார்த்து இங்கே வந்து நிற்கும் போது தான் பரிசுத்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமமும் உள்ள. அங்கே ஊழியக்காரனை விட்டுருங்க, ஒரு விசுவாசியை கூட போட்டுக்கோங்க. உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய மகிமையில் நீ பிரவேசிக்கணும். அப்போ தேவனுடைய மகிமையில் நீங்கள் பிரவேசிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்? சரி, வேற எப்படி இருக்கணும்? இல்லை, வேற எப்படி இருக்கணும்? என்னுடைய மகிமையில் நீ பிரவேசின்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்? ஆமாம், கரையில் தட்டுங்களேன். அவருடைய மகிமையாக நான் மாறி இருப்பேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ நீ என் மகிமை மாதிரி இருக்கிற, நீ மகிமைக்குள்ளே போன்னு சொல்ல முடியும். ஆனால் அது இங்கே நடந்துடாது, இங்கே நடக்காது, இங்கே நடக்காது, இங்கே நடக்காது, இங்கே நடக்காது, ஏன் இந்த முனையில் கூட நடக்காது. எக்கால சத்தம் ஒன்று ஊதணும். அப்போ ஊதும் பொழுது அந்த சாயலில் தாமே நாமளும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சாயல் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உருவாக வேண்டும். அப்படி தான் கேட்பாரற்று கிடந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தேவன் கொண்டு வந்து தமது சாயலில் அவர் மாற்றுகிறார். ஆமேன். போன வாரம் யாரை குறித்து பார்த்தோம்? பவுலை குறித்து பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பவுல் பார்க்கவே இல்லை. அப்போ பவுலை குறித்து பார்த்துட்டோம். இன்றைக்கி இயேசு கூடயே இருந்தார் ஒருத்தர், அவர் தான் பார்க்க போகிறோம், பேதுரு. ஆமேன். அப்போ ஒரு சிற்பியினுடைய வேலையை பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ளே வந்து அந்த பேதுருனுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அந்த காரியங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க, மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமா, இப்போ போதும். பேதுரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாறை. வேற ஒரு மொழியில் சொன்னா கல். என்ன வாக்குறாருங்க பேதுரு? அப்போ சிற்பி பார்க்குறாரு, பேதுரு அப்படின்ற ஒரு கல்லு கீழே கிடக்குது. இப்போ அந்த கல்லை உலகம் வேற மாதிரி பார்த்துச்சு. எப்படி பார்த்துச்சு? ஒரு மீனவன் அப்படி பார்த்துச்சு இல்லைங்களா? இப்போ அந்த பேதுருன்ற கல்லை இயேசு கிறிஸ்து வராரு, வந்தவனே சொல்கிறாரு, அப்போ நீ கல்லாக இருக்கிற, இந்த கல்லு மேலே தான் என்னுடைய சபையை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கரையில் தட்டுங்களேன். இப்போ அங்கே சிற்பி எப்படி அந்த கல்லுக்குள்ளார தன்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக பார்க்குறது போல இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்த மாத்திரத்தில் அவனை ஒரு மீனவனாக பார்க்கல, அவனை ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்கல, அவனை ஒரு படிப்பு அறிவில்லாதவனாக பார்க்கல, மாறா அவனை ஒரு பெரிய தலைவனாக பார்க்குறாரு. தன்னுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனாக பார்க்குறாரு. தன்னுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இருந்து ஜனங்கள் நடத்தக்கூடியவனாக பார்க்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக பேதுருக்குள்ளார தன்னுடைய சாயல் இருக்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு ஒரு சாதாரண மீனவனை பார்த்து சொல்கிறாரு, நீ பாறையாக இருக்கிற, பாறை, இந்த பாறைனா இந்த கல்லின் மேலே அவர் தான் சொன்னார். ஆனால் அது பேதுருவையும் குறிக்கிறது. ஏன்னு சொன்னால் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பன்னு பின்னாடி சொல்ல போகிறார். அப்போ அவனுக்குள்ளார ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவனுக்குள்ளார தேவனுடைய சாயல் இருக்கிறதை பார்க்கிறார். கிறிஸ்துவனுடைய மகிமையின் சாயலை அவனுக்குள்ள மறைந்து இருக்கிறதை பார்க்கிறார். இப்போ அதை வெளியே அவர் கொண்டு வரணும். ஒரு கல்லை சிற்பி சிலையாய் பார்ப்பதை போல பேதுருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைவனாக அவர் பார்க்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படித்தான் பார்க்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும், உங்களையும் என்னையும் பரலோகம் பார்க்கும்போது பரலோகத்தின் பிரஜைகளாக பார்க்கிறது, பரலோகத்தினுடைய உறுப்பினர்களாக பார்க்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் பரலோகம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறவர்களாக பார்க்கிறது. ஆனால் நம்ம பாவ சாயில் இருந்து கொண்டு இருக்கிறபடினால பரலோகத்துக்கு போக முடியாது அப்படி நான் சொன்னேன். அப்படி பரலோகத்துக்கு போக முடியாமல் இருக்கிறபடினால உங்களையும் இன்னும் பரலோகத்துக்கு கொண்டு போகுவதற்காக தேவனுடைய சாயல் இருக்கக்கூடிய ஒருத்தர் வரணும். அவர் வந்து என்னென்ன செஞ்சாரோ அவருடைய சாயலுக்கு நரக நீங்களும் நானும் மாறணும். இப்போ ரோமர் வாசிச்சேன், ரோமர் 8:29 வாசிங்க ஒருத்தவங்க. Car ceux qu'il a connus d'avance, il les a aussi prédestinés à être semblables à l'image de son Fils, afin que son Fils soit le premier-né de beaucoup de frères. Amen. ரோமர் 8:29 சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ள முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ.
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். 2 வார்த்தை முக்கியம். முன் அறிந்து இருக்கிறார். தேவன் உங்களையும் இன்னும் எப்போ முன்னறிந்தார்? அதுதான் வாசிக்க போகிறோம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், முதல்ல தாயின் கருவில் உருவாகும் முன்னரே தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆனால் வசனம் சொன்னது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளார தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த வசனம் சொல்லுது முன் குறித்து இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, நீங்களும் நானும் கருவில் இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து உங்களையும் எங்கேயும் அவருடைய சாயல்ல பார்த்துட்டாரு. இப்போ கருவில் இருக்கும்போது உங்களை பரிசுத்தப்படுத்தி தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் சொன்னால், நீங்கள் உலகத்து வெளியே வந்த உடனே நீங்கள் இருக்கிற இடம் பாவமாக இருக்குது, நீங்கள் சந்திக்கிற மனுஷன் பாவமாக இருக்கிறான், நீங்கள் பேசுகிற மனுஷன் பாவமாக இருக்கிறான், உங்களுக்கும் எனக்கும் பால் கொடுத்தவங்க பாவமாக இருக்கிறாங்க. ஆமீன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பரிசுத்தம் பண்ணப்பட்டாலும் பாவ சாயலுக்கு நேராக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க ஆரம்பித்து விட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களை முன் குறித்துட்டாரு. இப்போ வசனம் சொல்லுது, உங்களை அவர் முன் குறித்து முன்னாடி முன் அறிந்து இப்போ அவர் முன் குறித்து இருக்கிறார். அப்போ தேவன் முன் அறிந்தவர்கள், முன் அறிந்தவர்கள் சொன்னால் முன்னரே அறிந்தவர்கள். அவங்களாம் யாருங்க? தேவன் முன்னறிந்தவங்க யாருங்க? நாம தான். நீங்கள் தான் தேவனால் முன்னரே அறியப்பட்டு இருக்கிறீங்க. தாயின் கருவில் உருவாக முன்னரே உங்களையும் என்ன தேவன் முன் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் இந்த நாளில் நீங்களும் நானும் வந்து இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ முன் அறிந்தார். எப்போ அறிந்தார்? தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னதாகவே, உலகத்தோட்டத்துக்கு முன்னதாக நம்மளை முன் அறிந்து இருக்கிறார். இப்போ நமக்காக தேவன் முன்னமே நியமித்து விட்டார். எப்படி நியமித்து விட்டார் சொன்னால், உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். ஆனால் அதில் நம்ம விழுந்துட்டோம். இப்போ உங்களை முன் நியமித்த ஒருவர் மூலமாக உங்களை என்னையும் மறுபடியும் இழந்து போன அந்த சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்காக எனக்காக ஒருவரை ஏற்கனவே நியமித்திருக்கிறார், முன் நியமித்திருக்கிறார். அது யாருங்க? அது அவர் நவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு உள்ளே முதற் பேரானவராய். இது வந்து அவருடைய உயிர் தெழுதலில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அநேகர் மரித்தாங்க, யாரும் உயிர் தெழல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தவர்களில் உயிர் தெழுந்ததில் நம்பர் 1. அப்போ அவர் சொல்கிறார், அந்த மாதிரி அநேக சகோதரர்களுக்குள்ள நம்பர் 1 ஒருத்தர் உயிர் தெழுந்தாரு. அவருக்கு ஒரு சாயல் இருக்குது. இப்போ அந்த சாயலில் தேவன் யாரையெல்லாம் பூமியில் முன் குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து இருக்கிறார்களோ அவர்களை அந்த சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்து இருக்கிறார்கள். கரங்களை தட்டுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாகவே பார்க்கிறார். அதை பரலோகம் அங்கீகரித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. என்ன தெரியுங்களா? இவர்கள் எல்லாம் உயிர் தெழுதலில் முதல் பேரானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயல்ல இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரலோகம் உங்களையும் என்னையும் சர்டிஃபிகேட் கொடுத்து தப்பம் வச்சு சீல் வச்சுட்டாங்க. ஆமீன். அப்போ நம்மளை தேவன் முன்னரே அறிந்து நமக்காக ஒருவரை முன் குறித்து நியமித்து அவர் மூலமாக நம்மளை விடுவித்து அவருடைய சாயலுக்கு நேராக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, எப்படிங்களா? ஒப்பாகன்னு சொன்னால் ஆஸ் இட் இஸ், அவரை போலவே. இப்போ உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்தது போல இருக்கணும். இருக்குதா? இருக்குதா? கரையில் தட்டுங்க. ஏன் நீங்கள் தயங்கினீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏன் நீங்கள் எடுத்தோன்னே ஆமான்னு சொல்லலைன்னா நீங்கள் இயேசு பார்த்துல. நம்ம பார்த்த இயேசு எப்படி இருந்தாருங்க? சடையை வச்சுன்னு தாடியை வச்சுன்னு அங்கேயே வச்சுருந்த இயேசு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படிலாம் இல்லையே, எனக்கு தாடிலாம் இல்லையே, எனக்கு இப்படி வீடெலாம் இல்லை, முடி சட முடியலாம் இல்லையே, நான் அங்கே போட்டுலாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் நீங்கன்னு சொன்னோன்னே நீங்களாம் அப்படி யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து ஆமேன். ஏன்னா பரலோகம் சொல்லிடுச்சிங்க. இதுக்கு மேலே யாருங்க உங்களை என்னை பார்த்து சொல்லணும்? பரலோகம் சொல்லிச்சு, நீங்களாம் இயேசு கிறிஸ்துடைய சாயலில் இருக்கிறீங்கப்பான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எந்த சாயலுக்காக காத்துன்னு இருக்கிறீங்க? ஆமாம். ஆனால் அந்த சாயலை பரலோகம் உங்களை அங்கீகரித்தாலும் நீங்கள் மாற வேண்டிய, நான் மாற வேண்டிய பல காரியங்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. நம்ம அதில் மாறித்தான் ஆகணும். இப்போ குமாரனுடைய சாயலுக்கு நேராக நீங்களும் நானும் மாறி இருக்கிறோம் என்பது தான் அந்த பாயிண்ட், அந்த முக்கியமான புள்ளி. நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய சாயல், குமாரனுடைய சாயலில் இருக்கிறோம் என்பது தான் முக்கிய புள்ளி. இது தேவனுக்கு தெரியும், இது பிசாசுக்கு தெரியும், தேவ தூதர்களுக்கு தெரியும். ஆனால் இது யாருக்கு தெரியாது?
யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நீங்களும் நானும் இயேசுவின் சாயலில் இருக்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா என்னை யாராவது பார்த்தது இயேசு வந்துட்டாரான்னு சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? அல்லது என் பேரையாவது சொல்லி வந்துட்டாயான்னு சொல்லுவீங்க. இதான சொல்ல போகிறீங்க. ஆனால் என்ன நீங்கள் இயேசுவா பார்க்க முடியல. நான் உங்களை இயேசுவா பார்க்க முடியாததுக்கு காரணம், நான் ஒரு இமேஜ் வச்சுன்னு இருக்கிறேன், நான் ஒரு சாயலை வச்சுன்னு இருக்கிறேன். இயேசுனா இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு கண்ட படங்களில் போட்டு காட்டிட்டாங்க. அதனால் இப்படி தான் இயேசு நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற இயேசுனுடைய ஒரிஜினல் சாயலை எங்கே பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? இங்கே தான் பார்க்க முடியும். இங்கே தான் நீங்கள் இயேசுவின் சாயல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். இந்த சாயலில் நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரலோகம் உங்களுக்கு எனக்கோ கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆனால் அதை நம்புவதற்கு நீங்களும் நானும் தான் இன்னும் தயங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த தயக்கத்தை தான் இன்னைக்கு பேதுரு மூலமாக ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலுக்கு நேராக நம்ம மாட்டுகிறார் இல்லைங்களா? அதைத்தான் பவுல் சொன்னார், ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நம்ம எப்படி மாற்றப்படுகிறோமா? மறுரூபமாக்கப்படுகிறோம். போன வாரத்தில் பல நாள் வாசித்தோம், 2 கொரிந்தியர் 3:18. கர்த்தராலே, ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலுக்கு நேராகத்தான் நம்ம மறுரூபமாக பார்க்கப்படுகிறோம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் எந்த சாயலில் இருக்கிறோம்? நல்லா பயப்படாமல் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சாயல் சொன்னால் அது பாவமில்லாத சாயல். இயேசு கிறிஸ்துவின் சாயல் சொன்னால் அது நீதியான சாயல். இயேசு கிறிஸ்துவின் சாயல் சொன்னால் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் எபிரேயரில் வாசித்தோம், மகிமையின் பிரகாசமாக இருக்கிறீங்க. மகிமை என்பது பிதாவாகிய தேவன், அவருடைய மகிமையை பூமியில் வெளிப்படுத்தக்கூடிய பிரகாசமாக இருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் மகிமையின் பிரகாசமாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். அப்படித்தான் நான் வரேன் என்பதை பரலோகம் அங்கீகரிச்சிச்சு. ஆனால் நான் தான் சொல்கிறேன், பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரேன்றோம். நான் தான் இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அப்போ இன்றைக்கு அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் ஒருத்தவன், அவனை தம்முடைய சாயலில் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தினார் தேவன். ஆமேன். அப்போ அவர் தான் முதல் பிறந்தவர். யார் முதல் பிறந்தவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்தோர்களிலிருந்து முதல்ல பிறந்தவர். உயிர் தெழுதல் அவர் தான் செஞ்சார். இப்போ அதை போல தான் உங்களையும் என்னையும் அந்த உயிர் தெழுந்தவர்கள் ஒரு குடும்பம் இருக்குதுல்ல. நல்ல வார்த்தை கவனிங்க, உயிர் தெழுந்தவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் யார் இருக்கிறா? இப்போ இல்லை உயிர் தெழுந்தவர்கள் சொல்கிற ஒரு அவ்வளோதான். இப்போ உயிர் தெழுந்தவர்கள் சொல்கிற அந்த குடும்பத்தில் இப்போ ஒருத்தர் மட்டும் தாங்கிறார், இயேசு மட்டும் தாங்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து செத்து மரித்து உயிர்த்து எழுந்துட்டார், அவர் மட்டும் தான் இருக்கிறார். ஆனால் பரலோகம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே அங்கே அவர் கூட இருக்கிறோம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். இயேசு பரலோகத்தில் அந்த உயிர் தெழுந்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார். இப்போ பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களையும் என்னையும் அந்த குடும்பத்தோட சேர்த்து விட்டது. நீங்கள் இப்போ உயிர் தெழுந்து செத்து மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல உயிர் தெழுந்தவர்களோட முதற் பேரானவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிற குடும்பத்துக்குள்ளார நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், மரணமே ஆனாலும் அதற்கு தப்பு மறிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனைன்னு சொல்லும்போது இங்கே பிசாசை வச்சுக்கொள்ளுங்க, அல்லது அந்த அவனை என்கின்ற மரணத்தை நான் ஜெயிப்பேன். அதான் சொல்கிறோம், மரணம் நமக்கு ஒரு முடிவு கிடையாது. மரணம் என்பது நமக்கு ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா அந்த மரணம் ஸ்டார்டிங் தான் முதல் பேரானவருடைய குடும்பத்துக்குள்ளார லைவாக நீங்கள் போய் நிற்கிறது. இப்போ எனக்கு புரியுதுங்களா? அதைத்தான் கொலோசியர் 1:18 நம்ம எடுக்க வேணாம், ஒரு சில வசனம் நிறைய இருக்குது. கொலோசியர் 1:18 சொல்லுது, அவர் எல்லாவற்றிலும் முதற் பேரானவராய் அவர் இருக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்பது பரலோக சாயலுக்கு நேராக நீங்கள் போகக்கூடிய ஸ்டார்டிங் அங்கே தான் அப்போ இருக்கிறது. அப்போ ஆவியானவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறார்? சீமோன் என்கின்ற ஒரு நாணலை பார்த்து சொல்கிறார், நீ பாறை அப்படின்னு சொல்லி அந்த நாணலுக்குள்ளே ஒரு பாறையை பார்க்கிறார். இப்போ அந்த பாறைக்குள்ளார ஒரு தலைவனை ஆவியானவர் பார்க்கிறார். அதே போல தான் உங்களுடைய பேர் எதுவாக இருந்தாலும் என்ன அர்த்தமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளார ஆவியானவர் வேற ஒன்றை பார்த்து அதற்குள்ளே அதுக்கு நேராக நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17. Si quelqu'un est en Christ, il est une nouvelle création. Les choses anciennes sont passées, voici toutes choses sont devenues nouvelles. ஆமாம். இப்போ அந்த மறுரூப சாயலுக்கு நேராக ஒரு மனுஷன் போகணும்னு சொன்னால் அந்த மனுஷன் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க, மிக்ரோப் மாதிரி சுற்றினுக்க கூடாது. அது போய் ஒரு உடம்புக்குள்ளே தங்கிடணும். ஒரு மிக்ரோப் சுற்றினே இருந்தால் அந்த மிக்ரோப் வாழ முடியாது. எந்த மிக்ரோப் இருந்தாலும், ஒரு ஜுரம் மிக்ரோப், சளி, கொரோனா அந்த மிக்ரோப் கூட
காற்றுலே இருந்துச்சுன்னா அதால் வாழ முடியாது. அது வாழறதுக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லை? அப்போ அதே போல் நீங்களும் நான் ரசிக்கப்பட்ட பிறகு ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி சுற்றினே இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் ஒருத்தவங்களுக்குள்ளார போகணும், ஒரு நபருக்குள்ளார போகணும். அந்த நபர் யாருன்னு சொல்லுதுன்னா, ஒருவன் நீங்கள் தான், நான் தான். கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருக்கணுமா, கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுறான். ஆமேன். அவனுக்குள்ளே இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் போயிடும். இப்போ புது சிருஷ்டியை நிறுத்தி யாருடைய சிருஷ்டி? யாரை போல? இயேசுவை போல. அப்போ இந்த மனுஷன் பழைய சிருஷ்டியாக இருந்து இயேசுக்குள்ளார போன உடனே இவனை காணாம். இப்போ இவனுக்குள்ளே இயேசு பேசுகிறார். அப்போ இயேசுவை போல அவன் மாறிட்டான். அதைத்தாங்க புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறது. அப்போ ஒருவன் இயேசுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னால் இயேசுவோடு கூட இணைந்து இருக்கணும், இயேசு கூட அவன் வாழணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் தொடர்பு உள்ளவனாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் பேசுகிறவனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் புதிய படைப்பாக மாறுறான். அவனுக்குன்னு ஒரு புதிய நோக்கம் உண்டாகிறது, ஒரு புதிய சிந்தை உண்டாகிறது, அவனுக்கு ஒரு புதிய திட்டம் உண்டாகிறது. இப்போ இங்கே உட்காந்து இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் பழைய சாயல் புதிய சாயல் பரலோகத்துக்கு போகணும்லாம் நம்ம பேசின்னு போகிறோம். உங்களுக்கு அது பிடிக்குது, அது நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் ரோட்டில் போகிற ஒருத்தர் கூட சொல்லுங்களேன், உன் சாயல் பழைய சாயல்ரா, நீ இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாறணும், நீ பரலோகம் போகணும்னாரே. 2025 உட்காந்து நான் பரலோகங்கிறவங்க ஏமாற்றி நிற்கிறேன், உன்னா வேலை வெட்டி கிடையாதா, போயான்னு சொல்லிட்டு அவன் போவான். ஏன்னா அவன் முதல்ல யாருன்னே அவனுக்கு தெரியாது, அவனுடைய சாயல் ஒரிஜினல் இல்லை என்பதும் அவனுக்கு தெரியாது, அவன் அந்த சாயல்லேருந்து மாறி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்காக மாறணும் என்பதும் தெரியாது. இது எதுவும் அவனுக்கு தெரியாதபடினால அவனுக்குள்ளார ஒரு புதிய நோக்கம் அதை வைக்க முடியாது, ஒரு புதிய தரிசனம் அதை வைக்க முடியாது. அப்போது புதிய சிருஷ்டியாக மாறுறான். அதனுடைய விளைவு பழையவைகள் எல்லாம் போயிடும். பாவம், சாபம், உங்களுடைய கெட்ட சுபாவம், கோபங்கள். பாருங்கள், நான் கோபம் ஒரே நாளில் இன்றைக்கி நான் கோவப்படாமல் தான் நாளைக்கு நான் கோவப்பட்டுருவேன். ஆனால் கோபத்தினுடைய விளைவு எப்படி தெரியும்னு சொன்னால், அந்த கோபம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும்போது தான். நம்ம எல்லாம் மனுஷனாக இருக்கிறோம், கோவப்படுவோம், பாவம் செய்கிறோம், தவறி விழுகிறோம், எழுந்திருக்கிறோம், நமக்குள்ளே பெருமை வருது, மேட்டிமை வருது, பொறாமை வருது. இப்போ இங்கே உட்காந்துன்னு இருக்கிற நிறைய பேர் கூட செய்தியை கேட்குற அதே நேரத்தில் கூட வேறு ஏதாவது நீங்கள் யோசனை பண்ணின்னு கூட இருக்கலாம். எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு பாவம் இல்லை. ஆனால் தேவன் இப்போ அதையெல்லாம் பார்த்து உடனே தண்டிக்கிறாருன்னு சொன்னால் நான் உள்பட யாருமே இன்றைக்கி நிற்க முடியாது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தவறு செய்துட்டாலோ மறுபடியும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உணர்த்தி, எழுந்திரிச்சு நீ ஓடுப்பா, நீ இங்கே பண்ணியை போல் நீ சேர்த்து உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, நீ ஆட்டுக்குட்டியை போல் தவறித்தான் வந்துட்ட, நீ எழுந்து நீ ஓடு, இயேசுவின் ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரிச்சுக்கோ, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் திட்டம் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி பழைய ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய வச்சு புதிய விருப்பங்கள் புதிய எண்ணங்களை உனக்குள்ளே எங்களுக்குள்ளே வைத்து தேவன் என்ன பண்ணுறார், அவருடைய சாயலுக்கு நேராக நம்மை மாற்றுகிறார். இது வெளிப்புறத்தில் மாற்றக்கூடிய ஒரு சாயல் அல்ல, இது நம்முடைய ஆத்மாவின் ஆழத்தில் நம்முடைய நேச்சர்னு ஒன்று இருக்கும். இயற்கையாகவே சிலரை பேசும்போது பாருங்களா, ரொம்ப முன்கோபிங்க சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்க வீட்டில் 5 பிள்ளை இருக்கும், அந்த முதல் பிள்ளை ரொம்ப கோவக்காரங்க, அவன் இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, அவன் ரொம்ப சோம்பேறிங்க, இப்படி இவங்களே சொல்லிடுறாங்கல்ல. அது அவனுடைய நேச்சர். இப்போ ஆவியானவர் அந்த நேச்சரை மாற்றி உங்களையும் என்னையும் ஒரு பரிசுத்த சாயலுக்கு நேராக மாற்றுகிறார். அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 2:20 போன வாரம் வாசித்த வசனம் தான் மறுபடியும் வாசிப்போம். கொஞ்சம் டக்குன்னு வாசிங்க. கிறிஸ்துடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவோடு நீங்க எப்ப சிலுவையில் அறையப்பட்டீங்க? ஞானஸ்தானம் பெற்ற அன்னைக்கு. வேற என்னைக்கு நீங்க கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டீங்க? இப்போ ஞானஸ்தானம் வாங்குற அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோம்னு சொன்னா இன்னைக்கு நான் இங்கே இருக்க முடியாது, இன்னும் நான் பரலோகத்துக்கு போயிட்டுக்கணும். சரி, ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் நான் என்ன கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அரைஞ்சேன்னு சொன்னால் பாவத்தை முடிச்சுட்டு மறுநாள் நான் பேக் பண்ணி போயிட்டுக்கணும். ஆனால் நான் இப்போ 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சிலுவையில் அரைஞ்சேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிலுவையில் அரைஞ்சேன், போய் என் சிலுவையில் அரைவேன், நாளைக்கும் அரைவேன், 4 நாளைக்கும் அரைவேன். இதில் அரைவன் இல்லை, இந்த அரைவன் இல்லை, சிலுவையில் அரைவேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற சுயமும் எனக்குள்ளே இருக்கிற மாம்ச இச்சைகளும் அடங்குற வரைக்கும் இன்னும் நான் சிலுவையில் அரைஞ்சி தான் ஆகணும். நான் அரைஞ்சி முடிச்சு நான் முற்றும் தெரினவன் அப்படின்னு சொல்லி பரலோகம் என்னை பார்க்கும்போது டிக்கெட்டை கொடுத்து எனக்கு தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் என்னை இந்த பூமியில் விட முடியாது, காரணம் நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்துடுவேன். அப்போ சிலுவையில் அறைவது என்பது என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது, அது இப்போ நடக்கிற விஷயம், இந்த நிமிஷத்தில் நடக்கிற விஷயமா இருக்கணும். அப்போ சிலுவையில் அறையக்கூடிய ஒரு அனுபவம், அதைத்தான் நான் சொன்னேன். இங்கே இவர் சொல்கிறாரு, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். அப்போ கிறிஸ்து வாழ்கிறார், அவர் பிழைத்திருக்கிறார்னு சொன்னால் நான் பாவத்துக்கு மரித்தவனாக இருக்க வேணும். பாவம் செய்யாமல் இருப்பனா?
செய்வேன். ஆனால் செஞ்ச பாவத்துக்கு நான் மரித்தவனாக இருக்கணும். அப்போ நான் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை நான் சிலுவையில் அறையவனாக நான் இருக்கணும். காரணம், என்னுடைய சாயல் மறுரூபமாக்கப்படணும். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் போகணும். ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ளே நான் போகணும். என்னால் முடியாது, எனக்குள்ள ஒருத்தர் ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பித்தாதான் அதை எனக்குள்ள அவர் செய்யக்கூடிய வாஞ்சைய வைராக்கியத்தை அவர் வைப்பார். ஏசாயா 43:19 டக்குன்னு வாசிங்க. Voici, je ferai une chose nouvelle. Sur le point d'arriver, ne la connaissez-vous pas? Je mettrai un chemin dans le désert et des fleuves dans la solitude. ஆமாம், நமக்கு முக்கியமானது ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது நீங்கள் பாவங்களுக்கு மரித்து அதன் பிறகு உங்களுக்கு தொடரும் சொல்லப்பட்டிருக்கா. நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியம் செய்கிறேன், அது நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் போது தான் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாரா. நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது நீங்கள் நல்லது செஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாரா. இல்லை, என்ன சொல்கிறார் வசனம்? இப்போது, இப்போ 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 சொல்லுங்கள், இப்போ. அப்போ உங்களை இப்போ இந்த வார்த்தை கேட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்றார். அப்போ இப்போ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே கரையில் தட்டி, ஆமாம் நான் பெற்றுக்கொண்டேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் மரித்து நான் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் பரலோகத்தினுடைய சாயலை தரித்துக்கொண்டேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஆசீர்வாதம், நன்மை, வேலை, வீடு, காரு, பங்களா, பணம், பரிசுத்தம் எல்லாமே இப்போ செய்கிறார். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் உட்காந்த இடத்துலையே ரைட்னா உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை அவர் புதிதாக்கி மறுரூபம் ஆக்க போகிறார். இப்போ பேதுருவா இருக்கிற ஒரு கல்லை சிற்பியாக இருக்கிற ஆவியானவர் வீட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டாரு. தூக்கின்னு வச்சுட்டு அந்த மனுஷனை பார்த்தா அந்த மனுஷனுக்குள்ளே ஊறப்பட்ட பலவீனம் இருக்குது. ஒரு சில பலவீனங்கள் வசனத்தை வாசிக்க டைம் இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். லூக்கா 5:2 அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போகும்போது ஒரு நாள் முழுவதும், ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், ஆண்டவரே எனக்கு ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்புகிற ஒரு மனுஷனா, சோர்ந்து போன ஒரு மனுஷனா பேதுரு இருக்கிறான். ரெண்டாவது மத்தேயு 16:22 அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க. மத்தேயு 16:22. அப்பொழுது படிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உனக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கிட்டாரு. நம்மள சொல்லுவாங்களா, பாட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டானா சொல்லுவாங்க, பாட்டியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா சொல்லுவாங்க, ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா, இனி வாயை மூடுறதுக்கு சொல்லுங்களேன், வாயை இனி மூடவே முடியாதுன்ற மாதிரி இப்போ இவர் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கிட்டாராம். அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். சிலரை பாருங்களேன், அப்படி தொட்ட உடனே அப்படி புஷ்குன்னு வெடிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் அப்படியே ஒரு பயங்கரமாக பலூன் மாதிரி அப்படி நல்லா உப்பி நல்லா சூப்பராக இருப்பாங்க. ஒரு ஊசியை லைட்டாக குத்திட்டிங்கன்னா தெரியாமல் போதும் பட்டுன்னு வெடிச்சிருவாங்க. உணர்ச்சி மிக்க அப்படி பயங்கரமாட்டேன். ஆண்டவரை என்ன நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு நம்மளால வாங்க போங்கன்றான். அவர் இயேசுன்னா சொல்லியிருப்பார், நீ கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவரோட இயேசு சின்ன ஒரு வயசில் இவர் மிரட்ட ஆரம்பிச்சார், இயேசு கிட்ட கோச்சிக்கலாம் ஆரம்பிச்சார், திட்டலாம் ஆரம்பிச்சிட்டார். அப்போ உணர்ச்சி மிக்கவனாக இருக்கிறான். ஆவியானவர் பார்க்குறாரு, அடைநாடா இருந்தாலும் இப்படிக்கிறானே அப்படின்னு பார்க்குறாரு. ரெண்டாவது மத்தேயு 26:69-75 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறவனாக இருக்கிறாரு. மாத்திரமல்ல இயேசுவை சபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இயேசுவா இவனும் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்னு சொல்லி சபிக்கிற ஒரு மனுஷனா பேதுரு அங்கே இருக்கிறார். அப்போ இது என்னன்னா, ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன், இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு முடியாது என்று சொல்லி பயந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். இப்போ யோவான் 21வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் 20-21 எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், அங்கே இவரு ஏற்கனவே பின்வாங்கி போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட போய் 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு செய்கிறாயா, என்னுடைய ஆடுங்களை மேயி அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இவர் நடந்து வரும்போது பின்னாடி ஒரு சீடனை வருவான். இப்போ இவர் இயேசுக்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்குறாரு, இயேசுவே பின்னாடி ஒருத்தன் வரான்ல, அவன் காரியம் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேலை என்ன, அதை மட்டும் நீ பாரு, அதை பார்த்துட்டாலே நீ நல்லா இருப்ப. அப்போ இது எது குறிக்குதுன்னு சொன்னால், மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிற தன்மை. அப்போ ஒரு சபை இருக்குது அல்லது ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருப்பார். அவர் யாருங்க? அவர் குடும்ப தலைவர் யாருங்க? ஆமாம், அப்பா தான் குடும்ப தலைவர். சில இடத்துல பிள்ளைங்க அப்பாவுக்கு மிஞ்சி பேச ஆரம்பிச்சுடுவாங்க, அது தப்பு. சபையில் ஒரு தலைவர் இருக்கிறார், இயேசு கருத்து சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் மேய்ப்பர் இருக்கிறாருன்னா, மேய்ப்பருக்கு கீழே ஒரு சில பொறுப்புகள் இருப்பாங்க. அவங்களும் அந்தந்த பொறுப்புகளில் ஒழுங்காக இருந்துட்டா அவங்க ஊழியத்தில் அது நல்லதாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மூப்பருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அல்லது பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க.
யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்களுக்கு? இல்லை. இயேசுவே பேதுரை பார்த்தீங்கன்னா சொல்கிறார், உன் வேலையை பார்த்துன்னு போ, உனக்கு என்ன வேலை அதை நீ செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ மற்றவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைச்சி நிறைய பேருக்கு மற்றவங்களை குறித்து கேட்க ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் சொந்த கணவனை குறித்து பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கேட்டு பாருங்கள், கத்திரிக்கோளை போட்டு மூடி வச்சுருப்பாங்க, 15 தையல் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஆனால் மற்ற ஊரில் இருக்கிற எல்லா கதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், காது அப்படி பிஸ்குன்னு பெருசாகிடும். ஆமாம்மா, நீங்கள் கிராஃபிக்காக இருந்தால் இந்த காது தூக்கி இவ்வளோ பெருசாக வச்சுட்டா என்ன நடக்குது, ஆனால் யங்கஸ்டர் அவங்க தெரியாது. அப்போ மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு சுபாவம் பேதுருக்கிட்ட இருக்குது. ஆவியானவர் பார்க்குற, அடப்பாவி இப்படி இருக்கிறாடா நீ அப்படி நினச்சினுக்கிறேன். இன்னும் ஒன்று, யோவான் 13:37 டக்குன்னு வாசிங்களேன், அதை நம்ம தான் அங்கே காட்டும். யோவான் 13:37 டக்குன்னு. ஆமாம், யாருங்க? ஆமாம்மா, யார் சொல்கிறதுங்க? ஆமாம்மா, அவர் எப்படி சொல்ல, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்படி நான் உங்க கூட வரக்கூடாது, நான் உங்க கூட வந்தேன்னா உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அப்படியாப்பா, என்னது கொடுப்பேன்? எனக்கு சாவரம் எவனும் வேணாம், எனக்கு வாழறவன் தான் வேணும். நீ செத்து போனா என் ஊழியத்தை எவன் செய்வான்? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏப்பா சொல்கிற, நீ சாகவே மாட்ட, உன் கூட இருக்கிற எல்லாரும் சாவடிச்சிடுவேன், ஏன்னா நீ 3 முறை என்ன நீ மறுதளிச்சிடுவாடா சாமி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பேதுரு அப்படி உணர்ச்சி மிக்கவரான், அப்படி பயங்கரம். அப்படி இங்கே கூட பாருங்களேன், ஏதோ ஒரு காரியம் நான் வெட்டிடுவேன், முட்டிடுவேன், கட்டிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள தேடுங்க, ஆளே கிடைக்க மாட்டாங்க. ஆமாம், தேடினாலும் ஓடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு வேற எங்கே ஒரு இடத்துல புட்டுன்னு இருக்கும், அங்கே ஓடிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி எனக்காக சாக போகிற, உன்னை சாகுவதுக்காக நான் 3.5 வருஷமாக நான் உன்னை கூட்டு வந்து வச்சு உன் கூட போராடி நான் இப்போ உனக்கு என்னை வெளிப்படுத்திருக்கிறேன், நீ வாங்கினாண்டா சாமி. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ 3 முறை என்னை நீ காட்டி அதை மறுதளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் ரொம்ப வீராப்பு மிக்கவர். இன்றைக்கி இதெல்லாம் இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அப்புறம் அவங்களாம் யாருன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள். இப்போ கடைசியாக ஒரு சுபாவத்தை அவர்கிட்ட பார்க்க போகிறோம். யோவான் 21:3 இல்லை வாசிக்க வேணாம், டைம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா இருந்தானுங்க சீடருங்க, அவனுக்கிட்ட போய், எப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன்டா, யாரெல்லாம் வரீங்கடா வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு சும்மா உட்காந்து கூப்பிட்டு மீன் பிடிக்கட்டுன்னு போயிட்டார். இதாங்க நடக்குது, இப்படித்தான் நடக்குது. அவன் ஒழுங்கா ஏசு கிறிஸ்து ஏதோ மறிச்சிட்டார் போயிட்டார் வரேன்னு சொன்னார், நம்ம காத்துன்னு இருப்போன்னு காத்துனுக்கிறான். இவரு ரொம்ப துணிச்சல் ஆள், ரொம்ப துருதுருப்பான ஆள். இவர் என்ன பண்ணுறாரு, வாங்கடா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி யாரும் கூட்டணும் மாதிரி. இவன் கூட இருக்கிறவனுக்கு குழி பறிக்கிற ஒரு சிந்தனை. இது எது குறிக்குதுன்னா, பழைய சிந்தனைக்கு அடிக்கடி போயிடுது. நாம் கூட சில இடங்கள் அப்படித்தான் பாருங்களேன், ரசிக்கப்பட்டு நல்லா பரிசுத்தமாக இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் ஊர் சுற்ற போயிட்டு வருவோம், ஜாலியாக அப்படியே வக்காசு போயிட்டு வருவோம், அப்படியே பழைய இடத்துக்கு போயிட்டு வரும். பழைய கோபம், பழைய பாவம், பழைய சாபம், பழைய அது, பழைய கொலை அப்படி போயிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு நின்று திரும்பி பார்க்கும் பார்த்தா நம்ம தேமன்னு நிற்போம், நமக்கு பின்னாடி நிற்கிறதெல்லாம் பேயா நிற்கும். ஐயோயோ நான் எங்கே ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் பயந்து திரும்ப ஓட அந்த நின்று பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இருப்பீங்க. அதான் செஞ்சுனுக்கிறாரு பேதுரு. இப்போ ஆவியானவர் தெரியாத தனமாக காசை கொடுத்து அந்த சிலையை அந்த கல்லை வாங்கின அந்த சிற்பியை போல் வீட்டில் கொண்டு வச்சு பார்த்தா இவ்வளோ சோர்ந்து போனவனாக இருக்கிறான், உணர்ச்சி மிக்கவனாக இருக்கிறான், பயந்தவனாக இருக்கிறான், மற்றவங்க காரியத்தில் மூக்கு நுழைக்கிறவனாக இருக்கிறான், அசட்டு துணிச்சல் உள்ளவனாக இருக்கிறான், பழைய நிலைமைக்கு திரும்பி போனவனாக இருக்கிறான். இப்போ அந்த பேதுரு இங்கே யாருங்க இன்னைக்கு? அன்னைக்கு ஒரு பேதுரு, இன்னைக்கு ஒரு 30, 40, 50 பேர் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறோம்ல. உங்களையும் என்ன இன்னைக்கு ஆவியானவர் பார்த்தாலும் இதில் இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இல்லாமல் இருந்தாலும், அல்லது நான் சொல்லாத இன்னும் அநேக காரியங்கள் உங்ககிட்ட என்கிட்ட இருக்குதுல்ல, அப்போ ஆவியானவர் உங்களை என்னையும் அப்படித்தான் பார்க்குறாரு. உங்களுடைய சொந்த காரியத்தை நீங்கள் எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க. இப்போ நான் பேசுனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுவேன், ஆனால் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேன். இப்போ சபை காரியம் அப்படின்னும் போது சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, அந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது ஒரு சபையை சொல்கிறார், நான் விளக்கு தண்டை எடுத்துடுவேன்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு நான் ஒரு பொறுப்பு, யாருக்கோ உங்களுக்கு தேவன் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு சபையில் வச்சுருக்காருன்னு சொன்னால், அது நீங்கள் பெருக்கிறதுக்காக கூட இருக்கலாம், தண்ணி வாக்குறதுக்காக இருக்கலாம், கேமராவை செய்கிறதா இருக்கலாம், இந்த ஷட்டர் மூடுற வேலையாக இருக்கலாம், மூப்பர் வேலையாக இருக்கலாம், பொறுப்பாளர் வேலையாக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம், யாரும் இருக்கலாம், பாஸ்டாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பை நான் கவனத்தில் வச்சு நான் நடந்தான்னு சொன்னால் தான் இந்த பொறுப்புக்கு நான் கணக்கு எழுதின்னு போய் அங்கே கணக்கு கொடுக்கணும். இப்போ என்ன மூப்பர் கணக்கை கேட்டு ஆண்டவர் என்கிட்ட கேட்க போகிறதே கிடையாது. நீ உன் சபையில் மூப்பராக இருந்தே பாஸ்டராக இருக்கிறியா, உன் கணக்கு என்ன காட்டு அப்படின்னு கேட்பாரு. அப்படி தானே கேட்பாருங்க. அப்போ எல்லா ஊழியத்துக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சுன்னுக்கிறோம்.
இப்போ ஆவியானவர் உங்களை என்னையும் பார்க்கும்போது பேதுருவை பார்த்த போல தான் பார்ப்பாரு. இப்போ அந்த பேதுருவை உடனடியாக ஒரே நாளில் என் சிலுவையில் அறையத்துக்கு என் தலையை காட்டக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியாது. அதுக்கு அவங்க கூட உட்காந்து போராடுறாரு, அவங்க கூட சண்டை போடுறாரு, அவங்க கூட கெஞ்சுறாரு, அவங்கக்கிட்ட அழுகுறாரு, அவங்ககிட்ட சிரிக்கிறாரு, அவங்ககிட்ட என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. அதை தான் உங்ககிட்டயும் செஞ்சுன்னுக்கிறாரு, என்கிட்டயும் செஞ்சுன்னுக்கிறாரு. அப்போது பரிசுத்த ஆவியானுடைய வேலை ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை மகா பிரதானமான வேலை, மகா கஷ்டமான வேலை. ஏன் தெரியுங்களா? அவர், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பரிசுத்த தேவனோடு கூட இருந்த ஆவியானவர் மகா கேடும் கிறுக்கும் உள்ள இந்த பூமியில் ஒட்டுமொத்த பாவமும் நிறைந்த ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தங்கி என் கூட போராடி என்னை பரிசுத்தமாய் மாற்றி பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக அவர் படுகிற அந்த பிரயாசத்தை நீங்களும் நானும் அறிஞ்சோன்னு சொன்னால் என்னுடைய வேலையில் நான் கருத்தாக இருப்பேன். எனக்கு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரெகபோத் புதுவாழ்வு சபை தான் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, மீதி எல்லாம் அப்புறம். ஏன்னா இங்கே ஒரு குடும்பம் இருக்குதுன்னா எவரில் ஒரு குடும்பம் இருக்குதா இல்லைங்களா? ஃப்ரான்ஸில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. அந்தந்த குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம குடும்பத்தை யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு இந்த சபை தான், ரெகபோத் புதுவாழ்வு சபை தான் உங்கள் குடும்பம் அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு சில அண்ணனுங்க இருக்கிறாங்க, ஒரு சில தங்கச்சி இருக்கிறாங்க, ஒரு சிலருங்க பெரியவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை செய்யணும். அப்போ இதில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அசட்டியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது இவங்க அசட்டி. இந்த பிரதர் இருக்கிறாரு, சபையினுடைய மூப்பர், அவர் கோச்சிக்க மாட்டேன்னு நம்பிக்கை சொல்கிறேன். இப்போ இவர் மூப்பராக வேறையை விட்டுட்டு இவரை சபையினுடைய மூப்பராக இருக்கிறது போல் இவர் மற்ற வேலை செஞ்சுக்கிறாங்க வச்சுங்களேன், எனக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யார் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் பார்த்துருவார். இப்போ நான் பாஸ்டாக இருக்கிறேன், நான் பாஸ்டாக இருக்கிறதுக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பாஸ்டாக இருந்துட்டேன்னு சொன்னால் என்னை வச்சு ஆண்டவர் சபையை கட்டலாம் முடியாது. சபையை நடத்தணுமானு இருக்கலாம், சும்மா உங்களுக்கு நல்ல நல்ல பிரசங்கம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் சபையை கட்டுறதுக்கு நான் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், மடங்க வேண்டிய இடத்துல மடங்கணும், தாழ்மையாக வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல தாழணும், கொட்டுறவங்க முன்னாடி தலையை காட்டும், எல்லாத்தையும் காட்டிட்டு தான் வர முடியும். பேதுரு அப்படித்தான் ஆண்டவர் மாற்ற போகிறார். இப்போ அப்படி மாற்ற போகிற அந்த பேதுரு தான் பழைய சாயலிருந்து புதிய சாயலுக்கு அவனை வரணும் என்பதற்காக ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அவனை செதுக்க ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறாருங்க? அவனை செதுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அதே யோவான் 21ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம், அதே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் தலைவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சிலர் ஆளுங்களை கூட்டுக்குன்னு மீன் பிடிக்க போயிட்டார். மீன் பிடிக்க போன உடனே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 3 வருஷம் போராடின்னு இருந்தார். இப்போ பார்த்துட்டாரு, செத்து மரித்து உயிர் தெழுந்து வந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் பேதுருவை சந்தித்து அவனை செதுக்க ஆரம்பிக்கிறார். அவங்ககிட்ட கேட்குறாரு, 3 முறை அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அடுத்தது, இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதுக்கப்புறம் நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படின்னு சொல்லி 3 முறை அவனை கேட்குறார். இந்த 3 முறை எதுக்கு கேட்குறாருன்னா அவனை செதுக்க போகிறார். அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒட்டி இருக்குது, அதை அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வரார். இப்போ என்ன பண்ணுறார்? இந்த 3 முறை கேட்ட உடனே இவருக்கு டக்குன்னு தலையில் டார்ச் லைட் அடிச்சிருச்சு. என்னன்னா, ஐயோ நம்ம வந்து இயேசுவை 3 முறை மறுதளித்தோம். முதல் முறை தெரியாதுன்னு சொல்லிட்டோம், 2வது முறை தெரியாதுன்னு சொல்லிட்டோம், 3வது முறை ஐயோ நான் ரொம்ப அசிங்கமாக திட்டேன் இயேசுவேன், நான் கண்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டேனே. இல்லை, ஆமாம், ஏன்னா சபிச்சிட்டார்ல, சபிக்க தொடங்கினான்னு சொல்லி அங்கே வசனம் அப்படி தானே போட்டுக்குதுங்க. மறுதளிக்கவும் சபிக்க தொடங்கிட்டான். ஏற்கனவே இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பித்தவன் இப்போ சபிக்க தொடங்கிட்டான்னு சொன்னால் நீங்களும் நானும் கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இயேசுவுக்காக நான் உயிரை கொடுப்பான்னு சொன்னவன் ஒரு ஆஃப்டர் பொம்பளை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த பொம்பளைக்கு பயந்துன்னு அவனை எனக்கு தெரியாது இப்படிலாம் சொல்லிட்டு சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து முதல் முறை கேட்கும்போது இவருக்கு ஒன்றும் தெரியல, ஜாலி ஆண்டவர் நான் உங்களை நேசிக்கிறேன். 2வது முறைக்கு நாங்கள் நேசிக்கிறேன். 3வது முறை எல்லாரையும் பார்க்கல, நீ என்னை நேசிக்கிறியான்னு. ஐயோ எல்லாருக்கும் முன்னாடி நான் இயேசுவை சபிச்சேனே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை குறித்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இது என்னன்னு சொன்னால் பாவத்தை உணர்ந்துக்கிறான். அப்போ அந்த 3 காரியத்தினால அவனுடைய சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில் இருந்த அந்த தீட்டை வெட்டணும். அதுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அதை அவன் உணர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்கிற, என்னுடைய ஆட்டை நீ ஆடு குட்டிங்களா, என்னோட ஆடுகளை நீ மேயின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ மேய்ப்பன் என்கின்ற ஒரு புதிய ஊழியத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு கொடுக்குறார். இப்போ ஊழியத்தை கொடுத்த உடனே ஊழியத்தை பெற்று நான் ஒரு ஊர் சுற்றக்கூடாது. அதான் நான் சொன்னேன், சபையில் நமக்கு ஒரு ஊழியம் கொடுத்துக்கிறான், நம்ம ஊர் சுற்றி நிற்கக்கூடாது. இப்போ என்ன சொல்ல, நீ காத்து நிற்கணும்டா,
நீ காத்துன்னு இருக்கணும். ஏன்னா ஊழியத்தை நீ தனியாக செய்ய முடியாது, உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக காத்துன்னு இருக்கணும். அதில் எங்கே காத்திருக்கணும்? எருசலேமில் தான் காத்திருக்கணும். அப்போ எருசலேம் எதுங்க? சபையில் தான் காத்துன்னு இருக்கணும். இங்கே தான் வெட்ட வேண்டியது, குத்த வேண்டியது, நவுத்த வேண்டியதெல்லாம் நவுத்துவி ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். அடுத்தது, இப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவனுக்குள்ளார ஒரு பெலன் உண்டாகிறது. அந்த பெலன் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் எதிர்ப்புகள் வந்தது பாருங்கள், போராட்டங்கள் வந்தது, உங்களுக்கு குழப்பங்கள் வந்தது. அந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அந்த இடம் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறது. இப்போது ஆவியான கர்த்தரால் அவன் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு மகிமைக்குள்ளார அவனை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி 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 இப்போ அவன் நின்று பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. கரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது அவரால் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த முடிஞ்சதோ முடியலையோ தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்து மகிமையை தரிசித்த ஒரு மனுஷன், படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் பேசுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பயந்து கொண்டிருந்த பேதுரு, எந்த மனுஷனுக்கு முன்னாடி நின்னா என்னை சாவடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க திரும்ப போக இருந்த பேதுரு அதே மனுஷனுக்கு முன்னாடி போய் சொல்கிறான், நீ தாண்டா ஜீவாதிபதியை கொலை செஞ்ச, பரிசுத்தமே நேர்ந்த தேவனை நீ கொலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு மத குருக்களை பார்த்து பேசுகிறாரு, எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு. இந்த துணிச்சல் அவருக்கு வந்ததுக்கு காரணம் அவர் மகிமையின் சாயலாகத்தானே கர்த்தராக இருக்கக்கூடிய ஆவியானவரால் அந்த சாயலுக்கு நேராக மாற்றப்படுகிறார். இப்போது பலவீனம் அடைஞ்ச பேதுரு பலன் அடைகிறார். அவருக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்குதுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய காரியம்னா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே சத்தியத்தையும் பேதுருக்கு தேவன் வெளிப்படுத்துறார். 1 பேதுரு 1:7 முடிச்சிட்டோம். Afin que l'épreuve de votre foi, plus précieuse que l'or périssable, qui cependant est éprouvé par le feu, ait pour résultat la louange, la gloire et l'honneur lorsque Jésus-Christ apparaîtra. 1 பேதுரு 1:7 சொல்லுது, உங்கள் விசுவாசம் உலையில் சோதிக்கப்பட்ட தங்கம் போல பரிசுத்தமாக்கப்படுகிறது. ரொம்ப ஷார்ட்டாக மாற்றிட்டேன். எப்படி போட்டுக்குதுங்க? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எப்படி இருக்குமா? அவருக்கு புகழ்ச்சி கிடையாதுங்க. யாருக்கு புகழ்ச்சிங்களாம்? உங்களுக்கு தான் புகழ்ச்சி. ஏன்னா நீங்கள் தாங்க அந்த பாடுகளை சகிச்சிங்க, நீங்கள் தான் அந்த வேதனைகளை சகிச்சிங்க. அப்போ உங்களுக்கு புகழ்ச்சியாகவும் கனமும் மகிமை உண்டதாகவும் காணப்படும். எங்கே காணப்படும்? எங்கே காணப்படும்? ஆமாம், நல்ல கரையில் தட்டுங்களேன். நல்லா உங்களுக்கு அந்த மகிமையும் கனமும் உண்டாகும். அதனால தான் பேதுரு எதிராக பாருங்களேன், விசுவாசம் உலையில் சோதிக்கப்படக்கூடிய தங்கத்தை போல இருக்குது. அது உள்ளத்துக்கு போட்ட உடனே ஜாலியாக அல்லுலையா ஆமேன் ஸ்தோத்திரம்லாம் பாடிக்கொண்டு இருக்காது, ராஜாதி ராஜாலாம் சொல்லி பாடிக்கொண்டு இருக்காது. அது ஐயோ வலிக்குது, ஐயோ குத்துது, ஐயோ கொடையுது, ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தி கொண்டு இருக்கும். ஆனால் அது கத்தி 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 மேலே இருக்கிறதெல்லாம் போன பிறகு பியூர் தங்கமாக வெளியே வரும்போது பார்ப்பாங்க, புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும். ராஜாக்கள் விரும்புவாங்க, ராஜாத்திகள் விரும்புவாங்க, அதை பெற்றுக்கொண்டு போகும்படிக்கு விரும்புவாங்க. இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட சிலை எப்படி இருக்கும்? டக்கு டக்குன்னு வாசிச்சிருவோம், ஓகேங்களா? இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த சிலை கிட்ட போய் யாருமே சிற்பம் அதுக்கிட்ட போய் யாரும் கல்லை பார்க்க மாட்டாங்க, அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்க்கும்போதே அது அவங்களுக்கு கண்களுக்கு கவரக்கூடியதாக இருக்கும். அதற்காக எந்த வேணாலும் கொடுத்து வாங்கக்கூடியதாக அது இருக்கும். பாருங்க, வசனங்களை வாசிக்க வேணாம், நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசுவுக்காக தன்னுடைய படகை கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த பேதுருக்கிட்ட வந்து விட்டது. ஆனால் எப்போ கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் அவன் அதை கொடுக்க ஆரம்பித்தான். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய படகை கொடுக்குறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 41 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவை தெரியலன்னு சொல்லி மறுதளித்த அந்த பேதுரு பல முறை இயேசு 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 இயேசுன்னு சொல்லி 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 அவர் நாமத்தை உயர்த்துறான் 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 உயர்த்துறான். அதனுடைய விளைவு நம்ம பார்த்தோம். பல ஆட்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அவன் போய் நிற்கிறான், ஒரு குருடன் இருக்கிறான், அந்த குருடனுக்கு அவன் பார்வையை கொடுக்குறான். இது யாருங்க? பயந்திருந்த ஒரு பேதுரு.
பழைய சாயல இருந்த ஒரு பேதுரு, கல்லா கடந்த ஒரு பேதுரு, இப்போ அவன் வந்து மற்றவர்களுக்கு கனத்தை கொடுக்கக்கூடியவனாக அவன் மாறி போகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவங்களை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, படிப்பறிவு இல்லாத மனுஷனாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கூட இயேசு இருக்கிறாருப்பா. ஆமீன். அப்போ இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன அதே பேதுரு இப்போ இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் மாற்றப்பட்டு இருக்கிறான். ஆமீன். அப்போஸ்தலர் 3:13 அநேக ஜனங்களுக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை குறித்து சாட்சி சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சுயசரிதையை நாற்றம் எடுத்துக்கொண்டிருந்த பேதுரு இயேசுனுடைய சரிதையை 2 முறை எழுதியிருக்கிறார். கரையில் தட்டுங்களா. இயேசுவை குறித்து 2 நிருபம் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2 பேதுரு. அதில் தான் நம்ம வாசித்தோம். அப்போ இயேசுவை குறித்து தரிசித்த ஒரு மனுஷனால் மாறாமல் இருக்க முடியாது. ஒரு பெரிய தலைவனாக எருசலேம் தேசத்தினுடைய அந்த முதல் சபைக்கு ஒரு பாஸ்டராக இருந்து சபையை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றான் அந்த பேதுரு. ஆமேன். இப்போது உங்களையும் என்னையும் நம்ம ஒரு நிமிஷம் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த கல்லாக இருக்க விரும்புகிறீங்களா அல்லது நீங்கள் சிலையாக இருக்க விரும்புகிறீங்களா? என்னதுங்க? சிற்பி. அதான் சிற்பம். அந்த சிற்பமாக இருக்க விரும்புகிறீங்களா? கல்லாக இருக்க விரும்புகிறீங்களா சிற்பமாக இருக்க விரும்புகிறீங்களா? இப்போ நீங்கள் கல்லாக இருக்கும்போது அந்த கல்லுக்கு மேலே இப்போ ஒரு சிற்பம் இருக்குல்ல, அந்த சிற்பம் சிலைன்னு வச்சுக்கோங்களேன், சிலையோ சிற்பமோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ட பிறகு அதை செய்தவர்கள் யார் என்ற ஒரு பேர் அந்த சிற்பத்தில் எழுதப்பட்டிருக்கும். யாரோ இவர் தான் அந்த சிற்பத்தை செஞ்சாருன்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் அந்த கல் கிடக்கும்போது அந்த கல் மேலே அந்த பேர் எழுதப்பட்டிருக்குமா? இருக்காது. ஆனால் அந்த கல்லாக இருக்கும்போது அது அனாதையாக கரைஞ்சிதுங்க. அதுக்கு உரிமையாளர் ஒருத்தவனும் கிடையாதுங்க, அது யாருக்கும் சொத்து கிடையாதுங்க. ஆனால் அது சிற்பமாக வந்த பிறகு அதை யார் செதுக்கினாங்களோ அவங்களுடைய பேர் அந்த சிற்பத்தில் இருக்கும். இப்போ அந்த சிற்பம் அனாதை கிடையாது, அந்த சிற்பம் யாரோ ஒருத்தனுக்கு கிடையாது, அதுக்கு ஒரு ஓனர் இருக்கிறான், அதுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான், அதை உருவாக்கின ஒருத்தவன் இருக்கிறான். அதே போல தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு யாரும் இல்லை, நம்ம அனாதையாக இருந்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் செதுக்கி 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 இப்போ கீழே மேட் பை பரிசுத்த ஆவியானவர்னு போட்டு உங்களை குறித்து என்ன குறித்து சாட்சி கொடுக்கும்படிக்காக ஆவியானவர் செய்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அனாதை இல்லைங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய உரிமை சொத்தா நாம் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். அப்படியே எழுந்து நில்லுங்களேன். இதுதான் அந்த மகிமையின் சாயல். அது கல்லாக இருக்கும்போது அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அது ஒரு சிற்பமாக சிலையாய் மாறின பிறகு அதுக்கென்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு உரிமையாளர் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதை கொஞ்சம் நினச்சி பார்க்க போகிறோம். அப்போதான் நீங்களும் நானும் கல்லாக ஒரு இடத்துல கடந்தோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மாணிக்கமா தேசத்தில் கொண்டு வந்து சபையை கட்டி எழுப்பக்கூடிய தலைவர்களாக, ஏதோ நான் மட்டும் பாஸ்டர் கிடையாதுங்க, இந்த சபையில் அநேக பாஸ்டர்களை, அநேக உடன் ஊழியர்களை, அநேக மூப்பர்களை, அநேக டீக்கன்களை, அநேக பொறுப்பாளர்களை, என் தேவன் அநேக சுவிசேஷகர்களை இந்த சபையிலிருந்து அவர் எழுப்ப போகிறார். வாலிப பிள்ளைகளை நம்முடைய சபையில் அவர் வர்ஷிப் பண்ணக்கூடியவர்களாக, இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்களாகலாம் அவர் மாற்றப் போகிறார். அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் அது மகிழும். இந்த பாடலை மாட்ட 2 லைன் பாடி. நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நைட்டெல்லாம் இந்த பாடல் பாடிங்க. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல் நான் ஒரு சிற்பியை போல எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீர
போல காத்து வந்தீ, கழுகு போல் பேரன்பினாலே, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. ஒரு திருப்பியை போல பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. எங்கள் ஒவ்வொருவரையும் பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், நன்றி நன்றி ராஜா, ராஜா ராஜா ராஜா, நன்றி இயேசு ராஜா, நீர் ஒருவரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இரவும் பகலும், இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. எத்தனை முறை அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். யாரும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு அனாதையை போல இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம இந்தியாவிலிருந்து இங்க வரும் பொழுது, இலங்கையிலிருந்து இங்க வரும் பொழுது, யார் எனக்கு உதவி செய்வா, யார் என்னை தேற்றுவா, யார் என்னுடைய சார்பில் நின்று எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து வந்தோமோ, அத்தனை பேரை நம்மை கைவிட்டு நம்மை மறந்து நம்மை விட்டு தூரம் போன பொழுதும், நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களை என்னையும் அந்த சிற்பி ஒரு கல்லை தேடி அலைந்து கொண்டிருந்ததை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்து கண்டுபிடித்தார். அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. உங்களுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க பிரான்சுக்கு முதல்ல பிளைட் விட்டு இறங்கி வந்த அந்த நாளை நினைத்து பாருங்க. நீங்க முன்னாடி யார் வீட்லயோ தங்கி கொண்டு இருந்தீங்களே, அந்த அனுபவத்தை யோசித்து பாருங்க. உங்களை யாரெல்லாம் வெறுத்தாங்க, யாரெல்லாம் உங்களை திட்டுனாங்க, யாரெல்லாம் உங்களை சபிச்சாங்க, யாரெல்லாம் உங்களுடைய பேரை சொன்னாலே கோவப்பட்டாங்க, அவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. யாருக்காக நீங்க ஓடுனீங்க, யாருக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, யாருக்காக உங்களுடைய பணத்தை எல்லாம் வாரி கொடுத்தீங்க, அவங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு யார் கூட இருக்கிறாங்க, உங்களுடைய தேவையில உங்களுக்கு உதவி செய்யறாங்களா, அதை நினைச்சு பாருங்க. நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்படாம போயிருந்தா இன்னைக்கு நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ரெகோபோத் புதுவாழ்வு சபைக்குள்ள நீங்களும் நானும் வராம போயிருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம், அதை தான் நினைச்சு பார்க்கிறோம். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பெரிய நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு. பேரன்பினாலே என்று சொல்லி பாடி முடிப்போம். பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. திராட்சை செடியும் திராட்சை கொடியும் போல
பிரிந்திடாமலே அழைத்துக் கொண்டே உன் பிள்ளையாய் தெரிந்து நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி இப்ப நன்றி என்று சொல்லுங்களேன். நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. அப்போஸ்தலன் பேதுருவை நாணலை கையில் எடுத்து பாறையாக பார்க்கக்கூடிய வித்தகர், பாறைக்குள்ள உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய ஒரு வித்தகர், பாவ வயிற்றில் பிறந்த எங்களை பரிசுத்த வித்தாய், பரிசுத்த சந்ததியாய் பார்க்கக்கூடிய ஒரு வித்தகர் உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் உண்மையே பின்தொடருவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்களேன், நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.